மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கோயிலுக்கு போயும் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு வேதனைப்படுறீங்களா? இல்ல இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம மேகலா கிட்ட சொல்றதுன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எல்லா விவரத்தையும் மேகலா கிட்ட சொல்லிட்டேன். நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எதுவும் நடக்கலையே. மஞ்சுவையும் மதுமிதாவையும் நம்மளால பார்க்க முடியலையேங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேங்க. பாவங்க நம்ம பொண்ணு மேகலா. அவ கண்ணுக்காவது இந்த பொண்ணுங்க தென்படக்கூடாது. சரி விடுங்க, நாம என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஒன்னா சேருவோம். அப்படி நினைச்சு மனசை தேத்திக்குவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நான் யோசிச்சுட்டு இருக்கிறது வேற விஷயம். வேற விஷயமா? ஆமா, அன்னைக்கு 2 பொண்ணுகளை ரோட்ல பார்த்தமே ஞாபகம் இருக்கா? யார சொல்றீங்க? மாங்காடு கோயிலுக்கு போகும்போது ரோட்ல மயங்கி கிடந்த ஒரு பாட்டிக்கு 2 பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. நாம கூட அவங்க வயசு தான் நம்ம மஞ்சுவுக்கு மதுமிதாவுக்கு இருக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோமே. அவங்கள உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மோகன் ஞாபகத்துக்கு வரலையே. இப்ப எதுக்கு அந்த பொண்ணுங்களை பத்தி பேசுறீங்க? அந்த 2 பொண்ணுங்கள ஒருத்திய இன்னைக்கு நான் கடத்தருவில் பார்த்தேன். நாம முன்ன பார்த்ததுக்கும் இப்ப அந்த பொண்ணு அப்படியே அதுக்கு நேர் மாறா இருக்காமா. ரோட்ல ஆளுங்க வர்றாங்க போறாங்கிற சொரணை கொஞ்சம் கூட இல்லாம அவ காதலனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவளை போய் நம்ம மஞ்சுவோட ஒப்பிட்டு பேசினமேன்னு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்னங்க நீங்க? எதுக்குங்க நமக்கு மத்தவங்க விஷயம் எல்லாம்? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுங்களை பத்தி நாம சரியா தெரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. இல்ல விசாலாட்சி, பொண்ணுங்களை பத்தி அப்பே ஸ்தானத்துல இருந்து பேசுறேன். அவ நடந்துகிட்ட விதம் இருக்கே ரொம்ப ரொம்ப தப்பு. என்னமோ அவ காதல அவளை சினிமா கூட்டிட்டு போலையா. அதுக்கு அவ என்ன ரகலை பண்ணா தெரியுமா? செருப்பை தூக்கிக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கு ரோட்ல ஓடினான். அவ மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனை விடல, செருப்ப வீசி எறியறான். கலிகாலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பொண்ணுங்க நடந்துக்குவாங்க? கொஞ்சம் கூட மான வெக்கம் சூடு சொரணை இல்லாமலா போகும்? இப்படி அவ ஒருத்தன் பின்னால ஓடுறத அவங்க அப்பையும் பார்த்தா நான் ரத்த கண்ணீர் வடிக்க மாட்டான். என்னங்க நீங்க? அவ யார் பெத்த பொண்ணோ, அவளுக்காக நீங்க எங்க இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? விடுங்க. அவ அப்ப அத்தா சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதோட அவளை வளர்த்த வளர்ப்பும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நாம கூட 2 பொண்ணுகளை பெத்தோம். இப்படி தப்பு தண்டா பண்ற மாதிரியா பெத்தோம் வளர்த்தோம்? நினைக்க நினைக்க ரொம்ப அருவருப்பா இருக்கு விசாலாட்சி. என்ன உலகம் இது? ஒரு பொண்ணு தனியா வாழவே முடியாதா? இப்படியா தொல்லை கொடுப்பாங்க? அம்மா, உன் கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம். முதல்ல அக்காவோட வீர தீர சாகசத்தை பத்தி கேட்போம். அக்கா, நீ சொல்லு, அந்த பிளாக்மெயில் பார்ட்டியை எப்படி அடக்குன? எப்படியா? நல்லா தர்மடி கொடுத்துதான் அடக்குன. தர்மடியா? நீயா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. எங்க உன் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம். வாவ், செம்ம ஸ்ட்ராங் காணி. அவனை எப்படி அடிச்ச? ஓங்கி அடிச்ச 1 டன் வெயிட்டடான்னு சொல்லி அடிச்சியா? உன்னோட அடியை வாங்கிட்டு அவனால அங்க நிக்க முடிஞ்சுதா? சொல்ல. அதை ஏன் கேக்குற? நான் அடிச்சு அடி தாங்க முடியாம அவன் தப்பிச்சோம் பொழிச்சோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் வெட்டுருவேனா? நடு ரோடுன்னு கூட பார்க்காம அவனை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் ஒரு டிராமா பண்ணான். டிராமாவா? என்ன டிராமா? சொல்லுமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் சொல்லுக்கா. சொல்றேன். சொல்லு. அவனை நான் துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருந்தேனா,
அப்போ என்னம்மா சீதா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு பொறுக்கி பையில ரோட்ல விரட்டி விரட்டி அடிச்சிருக்கியே, நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னம்மா பண்றது? ஏங்க அதுக்காக பயந்து போய் அந்த மாலதி மாதிரி அழ சொல்றீங்களா? என் பொண்ணு செஞ்சதுதான் கரெக்ட். சீதா நீ சொல்லுமா. சூப்பரா சொன்னீங்கம்மா. ம் அப்பா ஒரு பயந்தாங்கொலி. அக்கா நீ சொல்லு, அந்த பொறுக்கி என்ன டிராமா பண்ணா? படார்னு உன் காலில் விழுந்துட்டானா? சிஸ்டர் சிஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, மாலத்தியும் நான் என் கூட பிறந்த சிஸ்டரா பாக்குறேன்னு திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டானா? அப்படி செஞ்சிருந்தாவது பரவாயில்லையே, அவ அதை விட பெரிய ட்விஸ்ட் அடிச்சான். ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட் அடிச்சான்? நான் அவனை விரட்டிட்டு வரத பார்த்து பப்ளிக்லாம் அவனை அடிச்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அவன் என்ன பண்ண தெரியுமா? ஓடிக்கிட்டே என்ன திரும்பி பார்த்து, டார்லிங் உன்னை சினிமாக்கு கூட்டிட்டு போகாதது ஏன் தப்புதான், அதுக்காக ரோட்ல வச்சு என்ன அடிக்காதன்னு கத்துறான். ஐயோ என்னம்மா சொல்ற? விஷயம் விபரீதமா நடந்திருக்கும் போல இருக்கே. பயப்படாதம்மா, அவன் அடிக்கு பயந்துதான் அப்படி கத்துனான். ஆனா நான் விடல. என்னடா சொல்ற பொறுக்கி நாயேன்னு செருப்பு தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன். அவன் ஓடிட்டாமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அக்கா அவன் பொறுக்கிலையும் கேடு கட்ட பொறுக்கி. என்ன கோல்மாலா லவ்வர் மாதிரி ப்ளே பண்ணிருக்கான். அவனை தப்பிச்சு போகவே விட்டுருக்க கூடாதுக்கா, புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். நடந்ததை முழுசா கேட்டுட்டு சொல்லு. அவ அப்படி தப்பிச்சு ஓடினதும் என்ன ஆகும்னு மாலதி அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. வீட்டுக்கு போனதும் ஓவரா டார்ச்சர் பண்ணுவான்னு அழுதாங்க. நான் தைரியம் சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க அந்த பொறுக்கிய பெத்தவங்கள பார்த்து அந்த பையனை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சேன். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க தான். உடனே அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம், சொந்த ஊருக்கு போடான்னு அவனை சென்னையை விட்டு துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, மாலதிய சொந்த பொண்ணா பாத்துக்கிறேன்னு உறுதியும் கொடுத்துட்டாங்க. வாவ் கிரேட்க்கா, சான்ஸே இல்ல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அவளுக்கு வரவே வராத அளவுக்கு பண்ணிருக்கியே. சூப்பர். ஆமா சீதா, துணிச்சலா நீ பண்ண இந்த காரியத்தினால ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகமே உன்னை வாழ்த்தும் சீதா. எல்லாரும் வாழ்த்துட்டோம், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்தானா? இதை பாருமா, உனக்கு விவரம் தெரியாது, நீ சின்ன பொண்ணு. ஆனா சீதா அப்படியா? அவ எதையும் ஆராய்ஞ்சு பார்த்து செய்யறவ. அவளும் இப்படி அவசரப்பட்டு அடித்தடி இறங்கி வந்துட்டானா, அதை நினைச்சு நான் பயப்படாம இருக்க முடியுமா? இத பாருங்க, அடியாத மாடு படியாதுங்க. சீதா அந்த போட அவனை போடலைன்னா அந்த பொறுக்கி பையன் திருந்திருப்பானா? இன்னும் தைரியமால வாலாட்டி இருப்பான். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனையை தீர்க்காம நாம் எப்படி வன்முறையில் இறங்க முடியும்? நாளைக்கு அதுவே நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்றது? அம்மாடி சீதா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அந்த பொண்ணு மாலதி அவளுடைய பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னதும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவளை நீ கூட்டிக்கிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நீ செஞ்சிருந்தா அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ அடித்தடி இறங்கிருக்கிய, இது சரின்னு உனக்கு தோணுதாமா? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் பக்குவமா நடந்துக்கிறேன். சரிம்மா, இந்த மாதிரி விஷயங்களால அனாவசியமா மற்றவங்க வைத்தறிச்சல நீயே கொட்டிக்கணுங்கிற ஆதங்கத்தில் அப்படி சொன்ன. மற்றபடி நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி சொன்னதெல்லாம் போதும், முதல்ல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க, வாங்க வாங்க வாங்க. அக்கா எங்க போறேன் இரு, எனக்கு ஒரு டவுட் கேக்கட்டா? கேளு. அந்த பொறுக்கி தப்பிச்சு போறதுக்காக லவ்வர் மாதிரி பேசினா ஓகே, நீ எப்படி உள்ளுக்குள்ள யார்மலையாச்சும் லவ் இருக்கா? டே மச்சான் விஜய், உன்னை காலையிலேருந்து எங்கெல்லாம்டா தர்றது? நீ என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? அதை ஏன்டா கேட்குற? நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும்
தோல்வியிலே முடிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மச்சான் இதெல்லாம் தேவையாடா உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, தோல்வியாவே முடியுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா. முதல்ல அவளை மறந்துட்டு மெட்ராஸ் போய் சேர்ற வழியை பாரு. எழுந்து மனசே சரியில்லடா மச்சான். ஃபீல் பண்ணாதடா. வா. காவியாக்கு மனசு ஓரத்துல என் மேல விருப்பம் இருக்குடா. ஆனா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. அதான்டா இப்ப பிரச்சனையே. ஒரு தலையா காதலிக்கிறவன் சொல்ற டைலாக் இதுதான்டா. மத்தவங்கள மாதிரி என்ன நினைக்காதடா. அடிபட்டு உதப்பட்டு அவளை நான் காதலிக்கிறேன்டா. பதிலுக்கு அவ ஒரு நாள் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவா பாரு. இப்படி நீ ஏங்கிட்டே இருக்க வேண்டியதான்டா. அவ ஒரு நாளும் வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லவே மாட்டான். ஏண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எத்தனை தடவை தான் காவியா கிட்ட பல்ப் வாங்கிட்டே இருப்ப? அதுக்கப்புறமும் காவியா வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லுவான்னு உன் மனசுல இன்னும் நம்பிக்கை இருக்காடா? இப்பதான்டா எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. நேத்து நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவ அண்ணன் அருண் வந்தானே, அப்ப காவியா என்னை காட்டி கொடுத்தாளாடா? இல்ல அது ஒண்ணு போதாதாடா அவ மனசுல நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. டேய் ஏன்டா இப்படி வீணா கற்பனை பண்ணிக்கிற? அவளே நீ மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்க்காம தேடுனான்னு சொன்னேன். இப்ப அப்படியே உனக்கு சாதகமா மாத்தி சொல்றியடா. இத பாரு, சிம்பத்தி வேணும்னு உடம்பு பூரா கட்டு போட்டு நின்ன. அவ அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் சிம் கார்டை கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்ச. அதுவும் நடக்கல. அப்புறம் அவ அதை மூஞ்சில தூக்கி அடிச்சிட்டா. அப்புறமா நேத்து ஒவ்வால் மாதிரி தலையில தொங்கி பார்த்த. காக்காவுக்கு கக்குசானது தான் மிச்சம். உன் காதல் கை கூடல. இதுக்கப்புறம் உன் மனசுல நம்பிக்கை அதிகமாச்சுன்னு சொல்றியே, என்னால சிரிக்காம இருக்க முடியலடா. டேய் மச்சான், குமார் யாரு கூட வந்துட்டு இருக்கான். ஹாய்டா. ஹாய். ஹாய் மச்சான். ஹாய். ஹாய்டா. மச்சான், இனிமே உன்னை பார்த்து யாரும் சிரிக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு ஹெல்ப்போட வந்திருக்கேன். என்னடா சொல்ற? யாரா இவரு? டேய், இவர் தான் சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர். நிறைய படத்துல சும்மா பறந்து பறந்து ஃபைட் பண்ணிருக்காரு. வணக்கம் மாஸ்டர். இவரை எதுக்கிட்ட எங்க கூட்டிட்டு வந்த? அது நம்ம என்ன சினிமா ஷூட்டிங் எடுக்க போறோம்? சினிமா ஒன்னும் எடுக்கல, ஆனா சினிமால வர சீனை அப்படியே எடுக்க போறோம். என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. டேய், நிறைய படத்துல பார்த்திருக்கோம். ஹீரோ ஹீரோயினை கரெக்ட் பண்ண இந்த மாதிரி அடியாளுங்களை அவகிட்ட வம்பு பண்ண வச்சு, அப்புறம் ஹீரோ என்ட்ரி ஆகி ஹீரோயினை காப்பாத்தி லவ்வ ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அதத்தான் இப்ப செய்ய போறோம். இவரு காவியா கிட்ட வம்பு பண்ணுவாரு. உடனே விஜய் போய் காப்பாத்துற மாதிரி அடிச்சு துரத்திடுவாரு. காவியா மனசுல இடத்த புடிச்சிடுவாரு. இதுதான் என் ஐடியா. எப்படி மச்சான் என் ஐடியா? ஏண்டா குமாரு, நீ என்ன வச்சு காமெடி கிமெடி பண்றியாடா? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? பின்ன எப்பரா கேக்குறது? நீ சொல்ற பிளான் ஒழுங்கா நடக்குமாடா? எத்தனை படத்துல இதை நான் பார்த்திருப்பேன். ஒரு அடியாளை ஏற்பாடு பண்ணுவாங்க, அவருக்கு ரேட்டு பேசுவாங்க. அடியாள் ஒரு அடிக்கு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 அடிக்கு மேல அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீறி அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன்னு வேற சொல்லுவாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிட்டு போய் ஹீரோயின் முன்னாடி போய் சண்டை போடுவான். ஆர்வத்துல 6வது அடி நல்லா பங்குன்னு வச்சதுக்கு அப்புறம் அந்த அடியாளு ஹீரோவை பந்தாடிடுவான் குமாரு. அப்புறம் ஹீரோயின் அப்படியே ஓடி போயிருவா. ஹீரோ கதை டம்மால் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாதடா. முதல்ல உன் பிளானை தூக்கி குப்பையில போடு, புரியுதா? பேசி முடிச்சிட்டியாடா? பேசி முடிச்சிட்டியா? எனக்கு தெரியாதா இப்படிலாம் நடக்கும்னு? ஆனா சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இவனை தெளிவா விசாரிச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னத்தடா விசாரிக்கிறது? எனக்கு இந்த ஐடியாவே பிடிக்கலடா குமாரு. அப்படி சொல்லாத மச்சான். குமார் ரொம்ப நம்பிக்கையா கூப்பிட்டு வந்திருக்கான். விசாரிச்சுதான் பாருண்டா. உனக்கு ஓகேன்னா ட்ரை பண்ணலாம். எப்படியோ அவன் மனசுல இடம் கிடைச்சா அதுவே போதும் மச்சான். அப்படியே சொல்ற? எங்க உங்க ஜிம் பாடியை கொஞ்சம் காட்டுங்களா பார்க்கலாம். சூப்பர் மச்சான். மச்சான் சூப்பர்ரா. சான்ஸ் இல்லடா. அந்த பாரு. சரி மச்சி, பயமா இருக்கு, சட்டையை போடு. எப்படா மச்சி? சமடா மச்சி, சூப்பர்ரா. மச்சான் டவுட்லாம் தீர்ந்துருச்சுல? பார்த்தல, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாய் கூசாம கேட்டுரு. ஏன்பா இந்த டிராமா பண்றதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? 5000 ரூபா ஒரே பேமெண்ட், அதுவும் முதல்ல கொடுத்துடணும். மச்சான் என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்லையே. பரவாயில்ல மச்சான், என்கிட்ட இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிப்பா, உனக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? அதாவது இந்த 5 அடிக்கு மேல அடிக்கூடாது, மூக்குல குத்தக்கூடாது, காதை தெருக்க கூடாது, அப்படி இப்படின்னு. அது
ஒரு கண்டிஷனும் கிடையாது சார். உங்க இஷ்டத்துக்கு அடிக்கலாம். நான் உங்களை திருப்பி அடிக்கவே மாட்டேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அப்புறம் அங்க வந்து என் கையை முறுக்கிட்டு அடிச்ச, அதான் திருப்பி அடிச்சேன்னு சொல்லி என்ன பொழந்துட கூடாது. ஆமாப்பா, ஏற்கனவே அவளோட அண்ணன் உளுத்து எடுத்திருக்கான். நீ வேற சுளுக்கு எடுத்துறாத சார். நம்ம கிட்ட எல்லாம் ஒரே பேச்சு தான். சரி, நீங்க எப்படி அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்கவே மாட்டேன் சரி சார். சரி. ஏன்பா அவ்வளவு நல்லவனா நீ? அது இல்ல சார், காதல்ல தோத்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு வச்சுக்கோங்க சார். அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். சரி மச்சான், சான்ஸே இல்லடா. உங்களால என் காதல் எங்கேயோ போகுது. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். காவி ஐ லவ் யூ சொன்னதோ முதல் ட்ரீட் உங்களுக்கு தான். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பிளான் சொல்றேன். அதுபடி நடந்துக்கோங்க. சரியா? சரிங்க சார். என்ன மச்சான்? சூப்பரா மச்சி. என்னடா? ஓகேடா, பாத்துக்கலாம்டா. ஓகே, இதான் என் பிளான். ஓகே மச்சான். நல்லா மனசுல வச்சுக்க. ஓகே சார், கண்டிப்பா. காவியா வருவா, நீ அவகிட்ட வம்பு ஓகே பண்ணணும். சார். கெடுக்க போற மாதிரி நடிக்கணும். சரிங்க சார். ஸ்பாட்ல பாருங்க சார் என் பெர்ஃபார்மன்ஸை. வச்சு எறிஞ்சிருவேன். பாருங்க சார் என் பெர்ஃபார்மன்ஸை. டேய் டேய், உன சட்டையை கட்டுறான்டா. பயமா இருக்குடா. சட்டையை போட சொல்லு மச்சான். போடு, சட்டையை போடு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இந்த ரூட்ல தான் காவியா வருவா. வந்ததும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். அப்படின்னா நீங்க ஆக்ஷன் சொல்ல போறீங்க, நான் நடிக்க போறேன். இது என்ன சினிமாவை ஆக்ஷன் சொல்றதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ, இது ரியல் லைஃப் இல்ல, ரியல் லைஃப். இதுல ஒன் மோர் டேக் எல்லாம் போக முடியாது. ஒரே டேக் தான். அதுலயே கரெக்டா பண்ணிடணும். புரிஞ்சுதா? சூப்பர் சார், புரிஞ்சது சார். பட்ஜெட்ல எடுக்கிற படம் மாதிரி பக்காவா பண்ணிடுறேன் சார். டேய், ஆளாளுக்கு இப்ப எதுக்குடா பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாரு, காவியா வேற வந்துகிட்டு இருக்கா. நல்லா பாத்துக்க. அங்க வராளே, அவதான் காவியா. அவகிட்ட தான் வம்பு பண்ணணும். புரியுதா? சார் நீங்க போய் ஒளிஞ்சுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொதப்பிடாதீங்க சார். பாத்து போங்க சார். வாங்கடா வா. மச்சான், ரெடியா இரு. நம்ம ஆளு புலி பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கான் பாரு. காவியாவோட கைய பிடிச்சி இழுத்த உடனே நீ கரெக்டா என்ட்ரி கொடுங்க மச்சான். ஓகேடா மச்சான். ஓகே. என்னடா கையை பிடிச்சி இருப்பான்னு பார்த்தா கவுந்துட்டான். அவசரப்படாத, திரும்ப வந்திருப்பான் பாரு. என்னடா? ஐயோ, மான போதுடா டேய். மாறி மாறி கீழே விடுறான்டா. மச்சான் அலட்டாரு, அவன் கண்டிப்பா வந்திருப்பான் பாரு. பாவி, கையை பிடிக்க அடி வந்துருக்கா அவன். மச்சான், யானைக்கும் அடிச இருக்கும் மச்சான். இப்ப பாரு, வந்திருப்பான் பாரு. என்னடா பொத்துன்னு கீழே விழுட்டான்? எந்திரி பண்ண தெரியலையேடா. செத்துக்கிட்டு போயிட்டானா? மூச்சு வருதே, அப்ப நடிக்கிறானோ? இனிமே நேரம் இல்ல மச்சான், களத்துல இறங்கிடு. ஏய், நீ என்ன பண்ற பாரு. மச்சான், நீயே களத்துல இறங்கிடு. போடா போடா. ஏந்திரா. வாடி, சீக்கிரம் வாங்கடா. ஏய், டேய் டேய், யாருகிட்ட வம்பு பண்ற? டேய் எந்திரா. எந்திரன்னு சொல்றல. ஏய், நிறுத்து. இத நான் பாத்துக்கறேன். பொண்ணு நானே சைலண்டா நின்னுட்டு இருக்கேன். நீ எதுக்கு ஓவரா சவுண்ட் விடுற? இல்ல காவியா, இவனெல்லாம் சும்மா விட கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இவனால உன் மானத்துக்கு ஆபத்து வரும். இவன் கிட்ட இருந்து உனக்கு காப்பாத்த வேண்டியது என் கடமை. ஹலோ ஹலோ, அடங்கு. என்ன ஓவரா ஒலரிட்டே போற? இவனால ஏன் மானத்துக்கு ஆபத்து வருமா? பாவம், இவனே கொடையில 4 அடி வாங்கிட்டு மயங்கி போய் விழுந்திருக்கான். மயக்கம் கூட இல்ல, தூங்கிட்டு இருக்கான். நல்லா பாரு. இவனை போய் பெருசா பில்டப் பண்ற. அப்படியே விட்டன்னா அவனை. தூங்கிட்டானா? என்ன சொல்ற காவியா? நல்லா பாரு. இவனுக்கு அதிர்ச்சியில தூங்குற வியாதி இருக்கும் போல.
தூங்குற வியாதியா? உனக்கு தெரியாதா? இப்ப கூட சினிமா ஒன்று ரிலீஸ் ஆச்சே. ஏதாவது அதிர்ச்சியானா ஹீரோ கீழே விழுந்து தூங்கிடுவாரே. இவனுக்கு அந்த வியாதி போல இருக்கு. ஆமா, எதிர்பாராம அதிர்ச்சி வந்தா அப்படியே தூங்கிடுவாங்களே. அந்த வியாதி இவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரியாம 5000 மொத்தமா இவன்கிட்ட கொடுத்துட்டோம். அதை விடக்கூடாதா? இந்த 5000 மொத்தமா எடுத்தாகணும். லூசு. சீ, இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானா? எதை கேக்குற நீ? இந்த மாதிரி பணம் கொடுத்து செட்டப் செஞ்சு என்கிட்ட வந்து கலாட்டா பண்ண சொன்னது? அது காவியா, நான் செட்டப்லாம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சினிமால வர மாதிரி பண்ணா உன் மனசு. நிறுத்து. அவனுங்க தான் ஐடியா கொடுத்தானுங்க. ஆனா பாரு, இவன் தூங்கி காரியத்தை கெடுத்துட்டான். ச்சே. ஐயோ, உனக்கு சொந்த புத்தியே இல்லையா? தல. காவியா, காவியா. மச்சான், ஏன்டா அப்படி சொதப்பி தொலைச்ச? பணத்தை ஏன்டா எடுத்த? பேசாதடா. என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இப்படி கருமாதி பண்ணியடா. மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. இவன் இப்படி தூங்கிடுவான்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். என்னத்த நினைக்கல, எல்லாம் இவனால தான்டா. சார், அந்த பொண்ணு போயிடுச்சா சார்? அவங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்களா? யோ, பேசாதயா. அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஜெயில தானே இடம் பிடிக்கணும். ஏன் சார்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா கேக்குற? ஏயா, உனக்கு அதிர்ச்சியில தூங்குற வியாதி இருக்குன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? நீங்க கேட்கலையே சார். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி அதிர்ச்சியில தூங்குறியே, எப்படிடா சினிமா ஷூட்டிங்ல சண்டை போடுவ? ஷூட்டிங் எல்லாம் செட்டப் தான் சார். அதனால நான் எந்த சத்தத்தையும் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ரொம்ப சத்தம்னா காதுல ஏர்போன் மாட்டிக்குவேன் சார். பரவாயில்ல சார், மழையில நனையும் போது நான் தூங்க மாட்டேன் சார். அடுத்த தடவை மழை வர மாதிரி எஃபெக்ட் ஒன்று போடுங்க, நான் அந்த பொண்ணை கலாட்டா பண்றேன் சார். இவனுக்கு இதுக்கே 5000 ரூபாய் தண்டம், இதுல வேற ரெயின் எஃபெக்ட் வேணுமா? டேய் மச்சான், மரியாதை கூட்டிட்டு போயிடு, இல்ல கொலகாரன் ஆயிடுவேன். போடா. டேய் வாடா. வாங்குறல வா. வர சார், அடுத்த தடவை மறக்காம ரெயின் எஃபெக்ட் பண்ணிடுங்க, சரியா? நட சாத்தியிருக்கேன். ஐயர் எங்க போயிருப்பாரு? சாமி, சாமி நீங்க என்னம்மா வேணும் உனக்கு? அர்ச்சனை பண்ணணுமா? நட சாத்தியாச்சே, அப்புறமா நட திறந்தப்புறம் வாயேன். இங்க வேற ஒரு ஐயர் இருந்தாரே. ஓ, நீ சீனிவாஸ் ஐயரை கேக்குறியா? ஆமா, அவரை தான் கேட்டேன். அவர் இல்லையம்மா. நானும் பார்த்தேன். அவர் பூஜை பண்ற சன்னதி நட சாத்தி இருக்கு. எங்க அவரு? வீட்டுக்கு போயிட்டாரா? வீட்டு அட்ரஸ் இருந்தா கொடுங்களேன், போய் பாக்குறேன். இல்லனா செல் நம்பர் கொடுத்தீங்கன்னா. எதுக்குமா கேக்குற? ஆத்துல ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணுமா? பரிகார பூஜை எதுவும் பண்ணணுமா? எதுனாலும் சொல்லுமா, நானே பண்ணி தரேன். சாமி, நான் அவரை தான் பார்க்கணும். நானும் நன்னா மந்திரம் சொல்லுவேமா. ஒரு தடவை என்ன ஃபிக்ஸ் பண்ணி பாரு. அதுல சாமி, இது வேற விஷயம். நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும்னா அது இப்ப முடியாதுமா. வேற எப்ப முடியும்? ஈவினிங் வந்தா பார்க்கலாமா? முடியாதுமா. அப்போ அவர் இன்னைக்கு லீவா? நாளைக்கு வந்தா பார்க்கலாமா? நாளைக்கு வந்தாலும் முடியாதுமா. என்ன சாமி சொல்றீங்க? அவரை எப்பதான் பார்க்க முடியும்? அவர் அமெரிக்கா போயிட்டாருமா. அவருக்கு பதிலா இப்ப நான் தான் இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அமெரிக்கா போயிட்டாரா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, அங்க ஒரு கோயில் குடமுழுக்கு, அதுக்காக போயிருக்காருமா. எப்ப திரும்பி வருவாருன்னு தெரியுமா? ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் ஒத்துண்டுதான் சீனிவாஸ் ஐயர் அமெரிக்காவே போயிருக்காரு. அதனால எப்ப திரும்பி வருவாருன்னு உறுதியா சொல்ல முடியாதேமா.
நீ விசாரிக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம்னு என் மனசுல படுறது. அதனால மனசை தளர விட்டுறாதம்மா. எதுவா இருந்தாலும் அந்த அம்பாள் மேல பாரத்தை போடுமா. எல்லாத்தையும் அவ பாத்துப்பாமா.